ஈரானின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து இடைக்கால உச்ச தலைவர் இன்று தேர்வு செய்யப்பட இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் தற்போது அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த நிலையில் ஈரான் இடைக்கால தலைவர் இன்று தேர்வு செய்யப்பட இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கொல்லப்பட்ட கமேனியின் மகன் முஜ்தபா கமேனி இடைக்கால உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய அண்மை தகவல்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், சொல்லுங்க, ஈரானின் இடைக்கால தலைவர் இன்று தேர்வு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கும் நிலையில் இது பற்றிய விவரம். ஈரானுடைய உச்ச தலைவர், சுப்ரீம் கமாண்டர் அப்படின்னு சொல்லி அவங்க ஆங்கிலத்தில் அழைப்பாங்க, அயதுல்லா அலி கமேனி நேற்று இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் இணைந்து நடத்திய தாக்குதல்ல அவர் கொல்லப்படுகிறார். அவர் கொல்லப்பட்ட செய்தி அறிந்து ஈரான்ல பெரும்பாலான இடங்கள்ல அவருக்கு இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய நிலையில பல்வேறு உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகங்கள் ஈரான் நாட்டினுடைய தேசிய கொடிய அரை கம்பத்துல பறக்க விட்டு அவருக்கு அஞ்சலியும் செலுத்தி வருகிறார்கள். இந்த நேரத்தில் ஈரான் அவருடைய உயிரிழப்புக்கு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க பாதுகாப்பு தளவாடங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடங்களை நோக்கி ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை வீசி தாக்குதல் நடத்தி வரக்கூடிய ஈரான் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அயதுல்லா அலி கமேனிக்கு பிறகு அடுத்த உச்ச தலைவர் யார் என்பது குறித்தான தேர்வு நடைபெறுவதற்கு முன்னதாக ஒரு இடைக்கால தலைவர் பதவியேற்க வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில இன்று அந்த தலைவர் யார் என்பதை ஈரானுடைய அரசவை தேர்ந்தெடுக்கும் அப்படின்ற ஒரு தகவல்களை ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டு இருக்கிறார்கள். அதற்கான காரணம், ஒரு பக்கம் ஈரான் இனி எந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றாலும் அது உச்ச தளபதியினுடைய கட்டளையின் பேரில் தான் எடுக்க முடியும். இப்போது உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உயிரிழந்து விட்டார் தாக்குதலின் போது. எனவே அடுத்து ஈரானில் இருக்கக்கூடிய படைகளுக்கு யார் கட்டளையிட போகிறார் என்ற ஒரு கேள்வி எழக்கூடிய நேரத்தில் தான் அதற்காக ஒரு இடைக்கால தலைவரை தேர்வு செய்யலாம் என்று ஈரானிய உயர் தலைவர்கள் முடிவு செய்து அதற்கான அந்த அறிவிப்பு என்பது இந்திய நேரப்படி இன்று மாலை வெளியாக கூடும் அப்படின்ற தகவல்களையும் ஈரானிய ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் ஈரானுடைய உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனியினுடைய மகன் இந்த பொறுப்பை ஏற்பார். ஏற்கனவே நேற்று நடைபெற்ற தாக்குதலில் அவருடைய மருமகன் மற்றும் மருமகள் கொல்லப்பட்டார்கள். அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சரும் கொல்லப்பட்டார், பாதுகாப்புத்துறை அமைச்சரும் கொல்லப்பட்டார். ஈரானுடைய முக்கிய படையான ஈரான் புரட்சிகர காவல் படையினுடைய கமாண்டரும் கொல்லப்பட்டு விட்டார். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு தலைவர்களும் கொல்லப்படக்கூடிய நிலையில ஈரான் படைகளை வழிநடத்துவதற்கும் ஈரான் மக்களுக்கு இடையே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கும் ஒரு தலைவர் தேவை என்ற அடிப்படையில் தான் ஒரு இடைக்கால தலைவர் என்பதை இன்று அவசரமாக தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈரான் இடைக்கால தலைவர் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகாகவே கமேனியினுடைய உடல் நல்லடக்கம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்தெல்லாம் வெளியாக கூடும் அப்படின்ற தகவல்களையும் சொல்லியிருக்கிறார்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விவகாரம் என்னவென்றால், ஏற்கனவே ஈரான் இதுவரை பார்த்திராத ஒரு தாக்குதலை நாங்கள் எதிர் தாக்குதலாக வழங்குவோம் என எச்சரிக்கையை விடுத்த சில மணி நேரங்கள்ல அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரான் இதுவரை பார்த்திராத ஒரு சக்தியை கொண்டு நாங்கள் ஈரானை தாக்க நேரிடும் அப்படி செய்தால் அப்படின்னு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். எனவே என்ன மாதிரியான முடிவுகளை ஈரான் எடுக்க போகிறது? ஒருவேளை அமைதி காக்க போகிறார்களா, இல்லை எது வந்தாலும் நாமல் பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்த போகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நிலையில இந்த கேள்விக்கெல்லாம் யார் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது, மறு கேள்வியும். இந்த நிலையிலே இன்றைய தினம் இடைக்கால தலைவர் தேர்வு செய்யப்படக்கூடிய பட்சத்துல அவர் இறுதி முடிவுகளை எடுப்பார். ஒருவேளை இந்த போரிலிருந்து அவர்கள் நிறுத்திக் கொள்வது அல்லது எதிர் தாக்குதலை தொடர்ந்து நடத்துவோம் என்று துணிந்து முடிவுகளை எடுப்பது உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் வெளியாகும். எனவே இடைக்கால தலைவர் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகாக தான் இன்று நீளக்கூடிய இந்த சூழல் வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கூடிய இந்த ஒரு பதற்றமான போர் சூழல் தொடரப் போகிறதா அல்லது முடிவுக்கு வரப்போகிறதா என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே இந்திய நேரப்படி இன்று மாலை அந்த யார் அடுத்த இடைக்கால தலைவர் என்ற பெயர் என்பதை ஈரானிய உயர் தலைவர்கள் அறிவிப்பார்கள் அப்படின்ற விவரங்களையும் ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டிருக்கிறார்கள். உமா, விரிவான அண்மை தகவல்களுடன் இணைந்தமைக்கு நன்றி யோகேஸ்வர்.